காஞ்சிபுரத்தில் புடவை வாங்குறதுக்கு 1000 ரீசன் இருக்கு. இந்த ரீசனை பார்த்துட்டு வாங்க. காஞ்சிபுரத்துல சுவாமி கொடுத்த ரெண்டே பொருள், ஐயன் அளந்த இருநாழி நெல் கொண்டுனார். 2 நாழி 2 படி நெல் கொடுத்தாரா கையில. இல்ல சுவாமி யாருக்கு? காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சிக்கு. இந்தா இதை வச்சு பொழைச்சுக்கோ. அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த நெல்லை கொண்டு வந்து சோழ நாட்டுல அப்படியே நெல்லை தூங்குனாங்களா. அது விவசாயியா பிரிச்சு. இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே இங்க இருக்கிற ஜனங்கள்லாம், அம்மா நாங்க எதை வச்சு பிழைப்போம்னு கேட்டாங்க. உடனே அம்மா சொன்னாலா, அப்பன் கொடுத்த நெல்லை நான் எங்கேயோ கொடுத்துட்டேன், நீங்க எல்லாம் பிழைக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, என் புடவையில இருந்து ஒரு நூலை தர வச்சு பொழைச்சுக்கோன்னு சொல்லி ஒரு நூலை உருவி கொடுத்தாலாம். 10 நூலை. அந்த 10 நூல் தான் பாவடியில போய் சேர்ந்து இன்னைக்கு வருஷ கணக்குல நம்முடைய மானத்தை மறைப்பதற்காக அந்த காலத்துல பாவடியில நூலை காய வச்சு அந்த கஞ்சியை தான் உண்டு சிவபெருமானை மறக்காமல் தேவார திருவாசகம் பாடி சைவ நெறியை வளர்த்த நம்முடைய நெசவாள பெருமக்கள் வாழுகின்ற அற்புதமான நகரம் தான் இந்த காஞ்சிபுரம், இந்த பகுதி. வீடியோ பாத்தீங்களா? ஆமாங்க, நன்றி தாமோதர ஐயா அவர்களுக்கு. தாமோதர ஐயா சொன்ன மாதிரி இங்க நெசவு செய்யப்படுற ஒவ்வொரு புடவையிலையும் காமாட்சியோட அருள் இருக்கு. ஆமாங்க, ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி சிவகாஞ்சில, விஷ்ணு காஞ்சில வரதர் பெருந்தேவி தயார், நடுவுல காந்தி ரோட்ல பார்வதி விலாஸ். காந்தி ரோட்ல இருக்கும் பார்வதி விலாஸ் நம்ம கடையை விசிட் பண்ணுங்க.